அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாருக்கும் நாங்கள் இசும்ட கடைசி லெசனை படிக்க போகிறோம். இசும்ட 4 தன்மைகளை படித்தோம். நிலைமை, ரஃபான சுப்ஜர், அதுக்கப்புறம் அதுக்கு ஜெண்டர் ஈக்குது, ஆனா பெண்ணா என்றது, அதுக்கப்புறம் அதுக்கு நம்ப ஈக்குது, அது ஒத்தப்பட அப்படி இல்லாட்டி ப்ளூரல், சிங்குலர் ப்ளூரல் அதை படித்தோம். ஒத்த இல்லாட்டி நிறைய பேர். ஸோ கடைசியை படிக்க போகிறோம் மாஷா அல்லாஹ். இப்போ ஒரு இசுமுட கடைசி தன்மை தான், 4 தன்மையில் கடைசி தன்மை தான் ஒரு இசும் ஒன்றோ குறிப்பிட்டதாயிக்கும் இல்லாட்டி பொதுவாயிக்கும் குறிப்பிட்டதாயிக்கும். இதை எப்படி விளங்கி கொள்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ நாங்கள் மஸ்ஜிதுன், அதை முஸ்லீம் சார்ட்லேயே நாங்கள் படித்தோம். இதை கொஞ்சம் நான் இப்போ ட்ரை பண்ணுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. இந்த மஸ்ஜிதுன் என்று சொன்னால் ஒரு மஸ்ஜித், சரியா? அது எந்த மஸ்ஜிதாகவும் ஈக்கலாம். இங்கிலீஷில் பசந்தாக இதுக்கு வார்த்தை பாவிப்பாங்க, மஸ்ஜித்ன்னு பாவிப்பாங்க. அப்போ மஸ்ஜித்ன்னு சொன்னால் எந்த மஸ்ஜித், நிறைய மஸ்ஜிதுக்கு அது எந்த மஸ்ஜிதாக இருக்கிறோம், அது வந்து பொதுவாக நாங்கள் மஸ்ஜிதுக்கு சொல்கிறது. ஆனால் இங்கிலீஷ்லேயே என்ற வார்த்தை பாவிப்பாங்க. அரபில் அதுக்கு பாவிக்கிற வார்த்தை அல், சரியா? ஸோ மஸ்ஜிதுன் என்றால் ஏதாவது ஒரு மஸ்ஜித், அல் மஸ்ஜிது அல் என்று வந்தால் அது ஒரு குறிப்பிட்ட மஸ்ஜித், சரியா? அதுதான் குறிப்பிட்டக்கும் பொது. அப்போ மஸ்ஜிதுன் என்றால் பொது, அல் மஸ்ஜிது என்றால் அல் வந்தோடனே அது குறிப்பிட்ட ஆகும். அப்போ குறிப்பிட்ட மஸ்ஜித் என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட மஸ்ஜித் என்று சொன்னால் அல் மஸ்ஜித் என்றால் எங்களுக்கு நல்லா தெரியும். அல் மஸ்ஜிது ஒரு குறிப்பிட்ட மஸ்ஜித்னு சொன்னால் ஒரு மஸ்ஜித் ஞாபகத்துக்கு வருது. இப்போ இந்த குறிப்பிட்ட மஸ்ஜித், அந்த மஸ்ஜித். ஸோ அது அல் மஸ்ஜித்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், ஓகே இவர் மஸ்ஜித்னு சொன்னால் இதை பற்றி தான் பேசுகிறாரு. அதுதான் மஸ்ஜித்லேயே மேபி பெஸ்ட் மஸ்ஜித் என்ன, அதுதான் எனக்கு நினைவு வருது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள், நாங்கள் போய்த்து மக்களை போய்த்து எனக்கு அல் மஸ்ஜிதுக்கு போகணுமெண்டா தெரியுமா, அப்போ கௌபாக தான் சொல்கிறாங்க. அது மாதிரி இப்போ மக்கள் எத்தனையோ மஸ்ஜித் இருக்கும் அந்த ஏரியாவில், ஆனால் அல் மஸ்ஜித்ன்னு சொன்னால் அது குறிப்பிட்ட மஸ்ஜித். ஸோ இது குறிப்பிட்ட பொது என்றது, குறிப்பிட்டன்றது அது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது. பொது என்றது அது வந்து ஜென்ரலாக எது வேணாலும் எடுக்கலும். இங்கிலீஷில் எங்களுக்கு மஸ்ஜித் இல்லை மஸ்ஜித் எடுக்கலும். தமிழில் எங்களுக்கு ஏதாவது ஒரு மஸ்ஜித், அப்படி இல்லாட்டி குறிப்பிட்டதுன்னா குறிப்பிட்ட மஸ்ஜித் அப்படி எடுக்கணும். ஓகே. ஸோ இதை குறிப்பிட்டதா பொதுவா என்றது கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களோட லெசனில் நாங்கள் 7 கேட்டகரி யூஸ் பண்ணுறோம். இந்த 7 கேட்டகரிகளுக்கு 5 என்று சொன்ன ஒரு வார்த்தை இது நாங்கள் குறிப்பிட்டதாக எடுக்கணும். அது 7 கேட்டகரிக்குள்ளே இல்லை, அது 7 ஒன்றுலே வராட்டி அது எல்லாமே பொது தான். ஸோ நார்மலாக ஒரு வார்த்தை பொதுவாக தான் இருக்கும், ஆனால் இதை குறிப்பிட்ட இது 7 கேட்டகரிக்குள்ளே வந்தால் அதை வார்த்தை குறிப்பிட்டதாக மாறும், சரியா? அரபில் சொல்லுவாங்க இதுக்கு நக்கீரா மரிஃபாண்டு. நக்கீரா என்று சொன்னால் பொது, மரிஃபா என்று சொன்னால் குறிப்பிட்டது. சார், இப்போ நாங்கள் இதை 7 கேட்டகரியை பார்ப்போம். முதலாவது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அல் வஞ்ச் என்று சொன்னால் ஏதாவது ஒரு வார்த்தைக்கு அல் வஞ்ச் என்று சொன்னால் அது வந்து குறிப்பிட்டது. மஸ்ஜிது என்றால் பொது, அல் மஸ்ஜிது என்றால் குறிப்பிட்ட மஸ்ஜித், சரியா? அது ஒன்றாவது. ரெண்டாவது வந்து ஒரு பேர் ரிதாப் என்று சொன்னால் நோமலை வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் ரிதாப் என்றால் ஒருத்தர் ஒரு ரிதாப், ஓகே இவர் தான் ரிதாப் என்று. அப்போ அவர் குறிப்பிட்ட ஒரு மனுஷனை அழைக்க போக்குள்ள நான் ஒரு பேர் சொல்லி அழைக்கிறோம் தானே, அவர் வந்து குறிப்பிட்டது, சரியா? அப்போ அவர் பேர் குறிப்பிட்ட ஒரு மனுஷனுக்கு வச்சுக்கிற பேரை எங்களுக்கு குறிப்பிட்டதுன்னு சொல்லிடும். ஏன்னா அவர் பொது இல்லை, ரிதாப் நிறைய பேர் இல்லை, ஸோ அது குறிப்பிட்டது. ஓகேயா? இதில் நாங்கள் அசியூம் பண்ணுவோம், இந்த இப்போ எக்ஸாம்பிள் யூசுஃப் நிறைய பேர் இருப்பான், அப்படி இல்லை நான் சொல்ல ஒரு குறிப்பிட்ட யூசுஃப் ஒரு குறிப்பிட்ட மனிதன் இருந்தால் அது யூசுஃப் என்ற அவர் குறிப்பிட்டது, பொது இல்லை, சரியா? அது ஒரு பேரை எடுக்கல. மூணாவது சொல்கிறாங்க த ஒன் பீங் கால், ஒருத்தரை நாங்கள் அழைக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் யா புனைய என்று குர்ஆனில் வருத்தானே, யா புனைய ஒருத்தரை நாங்கள் அழைக்கிறோம். அப்போ அழைக்க போக்குள்ள இப்போ என் மவனே நாங்கள் அழைக்கிறோம். அப்போ அழைக்க போக்குற ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரை தானே நாங்கள் அழைக்கிறோம். அப்போ அது வந்து மவன் என்றது நிறைய மவன் நீக்கணும், ஆனால் ஒருத்தரை குறிப்பிட்டதை அழைக்க போகல அவர் வந்து மாரிஃபாவாக மாறுறார், அவர் நக்கீரா இல்லை, சரியா? அழைக்கிற நேரம், ஒருத்தர் அழைக்கிற நேரம் யா புனையா அப்படி அழைக்கிற நேரம் அவர் வந்து குறிப்பிட்டதாக மாறுறாரு. நாலாவது ப்ரோனவுன்ஸ் என்று நாங்கள் முன்னுக்கு படிப்போம். ஹுவஹுமாஹும் ஹியஹுமாஹுன்னு அந்த அந்துமாந்தும் அந்தி அந்துமாந்துன்னு அனநஹ்னு, இதெல்லாம் ப்ரோனவுன்ஸ் என்று சொல்லுவோம். இதுக்கு தமிழால் என்ன வார்த்தையோ தெரியாது. இப்போ அவர், அவன்,
அவர்கள், அது மாதிரி இந்த குறிப்பிட்டு ஒத்தொத்தரை பேச போகிற நீங்கள், நீ அப்படி பேச போகல, இதுதான் ப்ரோனவுன் சொல்கிறேன். இதை நாங்கள் அடுத்தது படிப்போம். இது ஒவ்வொன்றும் நாங்கள் வந்து குறிப்பிட்டதாக தான் எடுக்கப்படும். மாரிஃபா அது மஹ்ரிஃபா தான் எடுக்கப்படும், நக்கீரா இல்லை. அதுக்கப்புறம் 5வது இசுமுல் இஷாரா. இசுமுல் இஷாராண்டா ஒரு பாயிண்டர், ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லுவோம் இங்கிலீஷில் திஸ் புக் என்று. அப்போ திஸ் புக் என்ற போகல இந்த புஸ்தம், அது இந்த புஸ்தம், அந்த புஸ்தம். அப்போ அந்த என்ற வார்த்தை அது வந்து குறிப்பிட்டதாக கருதப்படும். அரபில் நாங்கள் ஹாசா, ஹாசி, ஆவுலாயி, தில்க, தாலிக்க, உலாய்க்க இதை மாதிரி வார்த்தைகள் பாய்ப்போம். அதை நாங்கள் செப்பரேட்டாக படிப்போம். இதை வார்த்தைகளும் குறிப்பிட்டதாக சொல்ல ஏன்னா நாங்கள் குறிப்பிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணுறது தானே. ஸோ குறிப்பிட்டு ஒரு நஃபரை சரி, ஒரு விஷயத்தை சரி குறிப்பிட்டு சொல்ல போகல, அது வந்து குறிப்பிட்டதாக மாறுது. ஓகேயா, அது வந்து 5வது. 6வது வந்து இசும் மௌசூல். அதுக்கு சொல்கிறேன் அல்லதி என்று வரும். அல்லதி, அல்லதீன, அல்லத்தானி, அதுவும் நாங்கள் செப்பரேட்டாக படிக்கும். இது இசும் மௌசூலும் குறிப்பிட்டதாக கருதப்படும். அல்லதி என்றால் அவன் தான், அந்த மாதிரி கருத்து தான் வருது. அவர்கள் என்ற கருத்தில் வருது. நாங்கள் டீட்டெயிலாக படிப்போம். நாங்கள் இங்கிலீஷில் சொல்கிறேன் த ஒன் ஹூ, தோஸ் ஹூ அப்படி வருது. அது நான் சொல்கிறேன் தானே, எனது ப்ரோனவுன்ஸ் வந்து ஹுவா, ஹுமா, ஹும், ஹி, ஹுமான்னு சொன்னேன். அதெல்லாம் வந்து ஹீ, ஷீ, தே. இது வந்து தோஸ். இது இசும் மௌசூல் என்று வந்து தோஸ் ஹூ இல்லாட்டி த ஒன் ஹூ அப்படி வருது. சரியா, இதை நாங்கள் டீட்டெயிலாக நாங்கள் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். 6வது. 7வது வந்து இது கொஞ்சம் ட்ரிக்கி தான். அது எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், நாங்கள் முன்னுக்கு படிப்போம் முதாஃப் இல்லை என்று உண்டு. அது முதாஃப் வந்து அதில் வந்து எக்ஸாம்பிள் நான் எதுல சொல்கிறேன், ரசூலுல்லா, மெசேஞ்சர் ஆஃப் அல்லா. இது வந்து முதாஃப் இல்லை கேட்டகரியில் வருது. அதை நாங்கள் டீட்டெயிலாக படிப்போம். ஆனால் நீங்கள் என்ன நினைவச்சுக்கணும், மெசேஞ்சர் ஆஃப் அல்லா. இப்போ அல்லா என்ற வார்த்தை அல்லா என்றது குறிப்பிட்ட ஒரு வார்த்தை அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு பேர். சரியா, அப்போ குறிப்பிட்ட வார்த்தைக்கு மெசேஞ்சர் ஆஃப் அல்ல தானே. அது ஒஃப்க்கு வார வார்த்தை குறிப்பிட்டதாக இருந்தால் ஒஃப்க்கு முன்னுக்கு வார வார்த்தை குறிப்பிட்டதாக மாறும். அப்படின்றா மெசேஞ்சர் ஆஃப் அல்லான்றதுல அல்லா என்ற வார்த்தை குறிப்பிட்டதாக இருக்கிறதால மெசேஞ்சர் வந்து குறிப்பிட்டதாக மாறுது. ஓகேயா, இப்போ எக்ஸாம்பிள் சூரா ஃபாத்தியாவில் எழுதுனா மாலிகி யௌமித்தீன், டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். மாலிகி யௌமித்தீன். இப்போ பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தீன்னு தான் வருது. அத்தீன் என்றால் அல் தீனி தான் அத்தீனியாக மாறுது. அப்போ தீன் என்றது குறிப்பிட்டதாக இருக்குது. யௌமித்தீன், யௌம் என்று சொல்கிறது நாள். நான் இங்கிலீஷில் சொல்கிறேன் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அப்படி எடுத்தால் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வந்து அத்தீனிக்கிறதால யவுமுக்கு அல் இல்லாட்டியும் அது குறிப்பிட்டதாக மாறுது. இப்போ யவும் என்ற வார்த்தை இதை நாங்கள் டீட்டெயிலாக நாங்கள் படிப்போம். எப்படி சரி ஒஃப்க்கு புரோகிக்கிற வார்த்தை குறிப்பிட்ட இருந்தால் ஒஃப் என்ற வார்த்தை ஒஃப்க்கு முந்திக்கிற வார்த்தை குறிப்பிட்டதாக மாறுது. இப்போ நாங்கள் தமிழ் எடுத்துட்டா அல்லாட ரசூல் என்று தான் வருது. மெசேஞ்சர் ஆஃப் அல்லா தானே, அல்லாட ரசூல். அப்போ டேக்கு முன்னுக்கிக்கிற வார்த்தை அல்லா என்ற வார்த்தை குறிப்பிட்டதாக இருந்தால் டேக்கு புரோகிக்கிற வார்த்தை என்னது குறிப்பிட்டதாக மாறுது. அல்லாட ரசூல் என்ற கொள்ள அல்லா குறிப்பிட்டதால் ரசூல் வந்து குறிப்பிட்டதாக மாறுது. அப்போ நான் அரபில் சொல்கிறேன்டா ரசூலுல்லால ரசூலு என்றது முதாஃப் ஆகிக்குது. ரசூலுல்லா அல்லா என்ற வார்த்தை முதாஃப் இலை ஆகிக்குது. ஸோ முதாஃப் இலை குறிப்பிட்டதாக ஆவினா மஹ்ரிஃபாவ் ஆவினா முதாஃப் ரசூல் என்ற வார்த்தை என்ன நடக்கும் என்றால் குறிப்பிட்டதாக மாறும். ஓகேயா, இதை இப்படி நினைவச்சுக்கோங்க. நாங்கள் இதை டீட்டெயிலாக படிப்போம். ஸோ குறிப்பிட்டதாகிறதுக்கு இது 7 காரணங்கள் தான் நாங்கள் படிக்க போகிறோம். இது 7 காரணத்தை தவிர வேறு ஏதாவது ஒரு வார்த்தை இது 7 காரணங்களும் இல்லாட்டி அதை நீங்கள் பொதுவாக கருதுங்க இப்போக்கு இன்ஷா அல்லாஹ். ஓகேயா, இதுதான் எங்களோட லெசன். இதோட எங்களோட 4 தன்மைகள் இசும்ட முடியுது. அடுத்த அசைன்மெண்ட் எப்படி வரும் என்று சொன்னால், நீங்கள் வந்து ஒரு இசுமை இப்போவே இந்த இசும் குர்ஆனில் எடுத்து அது இசுமென்று முதலாவது கண்டுபிடிக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இசுமென்று நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்றா, ஏன்னா நாங்கள் ஃபிகல் படிக்கல. ஸோ இசுமென்று நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்றா அது இசுமுக்கு 4 தன்மையும் இப்போ உங்களுக்கு செல்லேலுமானமாக இருக்கணும். இதுதான் டார்கெட். ஸோ அடுத்த அசைன்மெண்ட் வரும் இன்ஷா அல்லாஹ். இசும் கொஞ்சம் வரும், அதில் நீங்கள் 4 தன்மையும் சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். ஓகேயா, இதுதான் டார்கெட்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை எல்லாத்துக்கும் இதை விளங்கிக் கொள்வதற்கு லேசாகணும் இன்ஷா அல்லாஹ். என்ன சரி டவுட்ஸ் சொல்லியிருந்தால் உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை.